வரலாறு. எங்க அம்மாவோட வரலாறு என்ன தெரியுமா? எப்படி? எங்க தாத்தா யாரு? அசுரகுலத்திலே பிறந்தவள் 3 பேர். மாலி, மாலியவன், சுமாலியவன், கேட்சி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் ஒரு பெண்ணானவள் பிறந்திருந்தால் என்ன செய்தார்கள்? விக்கிரவசியை எப்படியாவது மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து பூலோகத்துக்கு அனுப்புறாங்க. எல்லாம் எங்க இருக்கிறாங்க? இங்க பாதாள உலகத்தில். பாதாள உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு போய் விக்கிரவசியை கண்டு 2வது மனம் செய்து கொண்டார். 2வது மனம் யாரு? செய்து கொண்டு அழகான முறையிலே முதல் ஜாமத்திலே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். மொத்தமா ஒரு நாளைக்கு 4 ஜாமம். ஆமா, முதல் ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம், 4வது ஜாமம். முதல் ஜாமத்திலே ஒரு பிள்ளையானவன் பிறக்கிறான். அந்த பிள்ளையானவன் எப்படி இருக்கிறான்? வீரத்திலே சிறந்தவன், விவேகத்திலே சிறந்தவன், உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஒரு பிள்ளையாக பிறக்கிறான். அவன் தான் இந்த ராவணேஸ்வரன். 2வதாக ஒரு பிள்ளை பிறக்கிறான். நல்லா தூங்குவாங்களாம். முதல் ஜாமனா 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 10 to 12 முதல் ஜாமம். 2வது ஜாமம் 12லிருந்து 2. இந்த நேரத்துல ஒரு பிள்ளையானவன் பிறக்கிறான். அந்த பிள்ளை யாரு? என்னுடைய 2வது தம்பி கும்பகர்ணன். கும்பகர்ணன். 3வதாக ஒரு பிள்ளை நல்ல நேரம் 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிறக்கிறான். அவன் யாரு? விபீஷணன். ஒரு பெண்ணானவள் பிறக்கிறார். எங்க 3 பேருக்கு இடையில ஒரு தங்கச்சி வச்சு போட்டுருக்கிறான். அழகில் சிறந்தவள், ஆற்றலில் சிறந்தவள், அற்புதத்திலே சிறந்தவள், மாயா ஜாலத்திலே சிறந்தவள். யாரு? ஒரே நங்கை, சூர்ப நங்கை. சொல்லக்கூடிய ஒரு பெண்ணானவள் பிறந்திருக்கிறார். தங்கை பிறந்திருக்கிறார். நாங்கள் ஒருவரும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அழகான முறையிலே பிறந்துட்டோம். வளர்றதுக்கு இடம் தெரியல. யாருக்கிட்ட வளர்றோம்? என்னுடைய தாயாதி, என்னுடைய பெரிய தாயாருடைய மகன் குபேரன்கிட்ட அடிமையா வாழ்ந்துருக்கிறோம். குபேரன் கொடுமை பண்ணல, அவன் சாவுக்கு கொடுமை பண்றான் எங்களை. ஒரு நேரத்திலே இவனை இப்படியா வைத்திருந்தால் ஆகாது, எப்படியாவது இந்த தென்னிலங்காவிற்கு நான் அரசனாக வேண்டும் என்று நினைத்து குபேரனை எதிர்த்து நின்றேன். அவங்களுக்கு பிறந்த பேரன் நான் எப்படி இருக்கணும்? இருக்க வேண்டும். இருக்கணும். அதனாலும் ஆட்சி தெரிஞ்சு குபேரன். நாள் முதல் இந்நாள் வரை இந்த லங்காபுரி பட்டினத்தை என்னை எதிர்க்க யாரும்